அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி உள்ள ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் எல்லா காம்பனண்ட்டும் உங்களுக்கு தெரியும். எல்இடி பல்ப், பிரெட் போர்டு, அடினோ போர்டு, பேட்ரி, ஜம்பர் ஒயர்ஸ். பட் இந்த புதுசாக வரக்கூடிய காம்பனண்ட் நேம் வந்து சென்சார், டச் சென்சார். இந்த டச் சென்சாரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஒரு சின்ன கான்செப்டில் நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இது அப்ளிகபிள் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இவ்வளோ காம்பனண்ட் இருக்குது. ஸோ டச் சென்சார் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த செல்ஃபோன் கான்செப்ட் தான். செல்ஃபோனில் அந்த டச் ஸ்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் முன்னாடி சுவிட்சஸ் இருக்கும். இப்போது மோஸ்ட் ஆஃப் த வீடியோ சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி நிறைய சுவிட்சஸ் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மேனுவலாக சுவிட்ச் ஆன் பண்ணது மாதிரி ஆன் ஆஃப் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி டச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு பிளெயின் போர்டு மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படி டச் பண்ணால் லைட் ஆஃப் பண்ணும், ஃபேனு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே டச். ஆனால் பார்க்க ஒரு பிளெயின் போர்டு மாதிரி இருக்கும். ஸோ அதில் பிஹேவியர் என்ன இருக்குன்னா, இதே மாதிரி டச் சென்சார்ஸ் இருக்கும், மோர் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை, 3 எல்இடி பல்பு யூஸ் பண்ணி ஒரு 5 டச்சஸ். ஃபஸ்ட் டச் பண்ணால் ஒரு எல்இடி பல்ப் ஆன் ஆகும், செகண்ட் டச் பண்ணால் செகண்ட் எல்இடி பல்ப் ஆன் ஆகும், ஃபஸ்ட் உள்ளது ஆஃப் ஆயிரும். தேர்டு டச் பண்ணால் தேர்டு மட்டும்தான் எரியும், 4th டச் பண்ணால் 3 எரியும், 5th டச் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆயிரும். இது ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ இந்த டச் 5 தடவை நான் டச் பண்ணுவேன். ஸோ இது எப்படி நம்ம இதில் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எகெயின் இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கிட்டேன், உள்ள இன்டகிரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் இன்டகிரேட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடியது வந்து அடினோ போர்டு. நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த டச் சென்சார். இந்த டச் சென்சாரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா, இதில் 3 பின் இருக்கும். ஒரு பின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இன்னொன்று வந்து பவர் சப்ளை, இன்னொன்று வந்து அந்த டிஜிட்டல் பின்னுக்கு சப்ளை, சிக்னலாக சப்ளை பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதான் இவ்வளோ தான் இந்த டச் சென்சார். மீதெல்லாமே நார்மல் போர்டு தான். ஸோ அதை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் 3 பின், விசிசி கிரவுண்டு இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்டு சிக்னல் வந்து 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரோக்ராமில் 7th பின் தான் இதில் நான் கோடிங் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்இடி பல்பை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்இடி பல்ப் சிம்பிள், ஒரு க்ரீனு, ரெண்டு. ஸோ எல்இடி பல்போட ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 3க்கும் நமக்கு 3 ஜம்பர் ஒயர்ஸ் தேவைப்படும். ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது 1. ஸோ 3 மேல் ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி பின் நம்பர் 11, 12, 13 நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். இப்போ இந்த கிரவுண்டு ஒரு கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெர்டிக்கலாக ஒரு கிரவுண்ட் கொடுத்துட்டா போதும். இந்த கனெக்ஷனுக்கு அது யூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அகெயின் சென்சாருக்கு 7th பின்னும் அண்டு 3 எல்இடி பல்ப்ஸுக்கும் 11, 12, 13. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பின்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிம்பிள் கனெக்ஷன்ஸ். ஸோ அகெயின் நீ பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 9 வோல்ட் பேட்டரி. ஆன் ஆயிடுச்சு. திரும்ப நான் ப்ரெஸ் பண்ணும்போது 3 லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுமாதிரி அகெயின் காமன் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சும்மா அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.